வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல். நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோவில் நிஃப்டி 50 மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிகினர் லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், சார்ட் பேட்டர்னை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நிஃப்டி 50யோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இங்கே ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இங்கே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிற பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது மார்க்கெட்டோட ஓப்பனிங் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேருந்து மேல் நோக்கி வந்துச்சுன்னா 24,757 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ இந்த ஜோனை நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் 24,972 வரைக்கும் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இதையும் தாண்டி மேல் நோக்கி மூவ் ஆச்சுன்னா 25,100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. பைவட் பாயிண்ட் கீழே நமக்கு மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா 24,414 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகம் இருக்குது. இப்போ இதையும் தாண்டி கீழ் நோக்கி வந்துச்சுன்னா 24,286 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இப்போ இந்த ஜோனையும் தாண்டிச்சுன்னா நமக்கு அடுத்து 24,071 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ணால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்த்துடலாம். இங்கே நம்ம 2 க்ளோனிங் பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம். இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 20ஆம் தேதியிலேருந்து 4வது மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 5வது மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பார்த்தோம்னா இந்த சேனல்குள்ளேயே தான் நமக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ நமக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சப்போர்ட் ஒன்றுக்கும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1க்கும் நடுவுலேயே நமக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த க்ளோனியம் தாண்டி நமக்கு இன்னும் இதே மூவ்மெண்ட்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. மேலும் கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் தான் நமக்கு பார்த்து நமக்கு என்ன இருக்குது, மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி திரும்பவும் மேல் நோக்கி மூவ் ஆகி திரும்ப நமக்கு இந்த லெவல்லே டச் ஆகிட்டு இருக்கு. அப்போ எந்த இடத்துல நம்ம பிரேக் அவுட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும். முதல்ல 24,500 நமக்கு இங்கே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்டணம் கண்டிப்பாக 24,450லேருந்து 300 வரைக்கும் நமக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்த்துடலாம். இப்போ நமக்கு இங்கே 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போது நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற பேட்டர்ன் ஒரு எம் ஃபார்மேட் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போ இந்த எம் ஃபார்மேட்டை இந்த இடத்துல பிரேக் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது 24,500 இதை பிரேக் ஆச்சுன்னா அடுத்து நமக்கு எங்கே வரும், 23,900 வரைக்கும் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் ஆகுதா அப்படிங்கிறத ஜோன் செட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஜோன் செட் பண்ணி இதை பார்க்கும் பொழுது நம்ம தெரியும் எந்த லெவலுக்கு மார்க்கெட் வரப்போகுது அப்படிங்கிறது. இந்த சார்ட் பேட்டர்னை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது நமக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே இது பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் நமக்கு திரும்பவும் மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா இங்கே திரும்பவும் நமக்கு இன்னொரு எம் ஃபார்ம் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த மாதிரி நமக்கு ஒரு மவுண்டைன் ஃபார்மை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை அனலைஸ் பண்ணிடலாம். பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே பேங்க் நிஃப்டியும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தொடர்ந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா முதல்ல 56,000 நமக்கு பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 56,022 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 56,444 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் உடச்சி மேல் நோக்கி மூவ் ஆச்சுன்னா 56,727 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா 55,315 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ இந்த ஜோனையும் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 55,032 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது.
இப்போ இந்த ஜோனையும் நமக்கு எக்ஸிட் பண்ணுச்சுன்னா 55,000 உடைச்சு 54,609 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து நேத்திக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது நமக்கு இந்த லெவல் பேட்டர்னை டச் பண்ணியிருந்தது. இன்னைக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க இந்த பேட்டர்ல கரெக்டா எக்ஸாக்டா இங்க வந்து நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு திரும்ப ஒரு மேல் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா அடுத்து 55,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்த சப்போர்ட் லெவல் 1 வரைக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல பார்த்தோம்னா இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து இந்த லைன்ல எட்ஜில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த அடுத்த நாள் நமக்கு க்ளோசிங் எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அடுத்து நமக்கு கீழ் நோக்கி வருமா அல்லது இது வந்து நமக்கு ஒரு எம் ஃபார்மேட்டா வரப்போகுதா அல்லது இப்படியே நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நகரப்போகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.